ஜூன் 19 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 7 முதல் 15 வரை. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஜெபம் என்பது நம் கோரிக்கைகளை பட்டியலிடுவது அல்ல. ஜெபம் என்பது நம் சொந்த விருப்பங்களை செயல்படுத்த வைக்கும் கருவியும் அல்ல. மாறாக, கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து அதனை செயல்படுத்துவதற்கான வல்லமையை கேட்பது. வேறு வகையில் சொல்லப்போனால், நம் விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளை மாற்றுவது அல்ல ஜெபம். மாறாக, கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றுவதே ஜெபம். ஆம், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? கடவுளுக்கு நமது தேவை தெரியாதா என்ன? பின் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் என்றால் கடவுளிடம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்தால் கடவுளின் திருவுளத்தை மாற்ற முடியுமா? நாம் ஜெபத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளிடம் பல வேண்டுதல்களை கேட்கிறோம். கேட்ட எல்லாமே கிடைத்து விடுகின்றதா என்ன? இல்லை என்றால் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எழுகின்ற கேள்விகள் இவைகள். இதுதான் ஜெபம் என்று யாரும் இலக்கணம் வகுக்க முடியாது. ஆனாலும் 1 சாமுவேல் 1:13 அன்னாவுக்கும் ஏலிக்கும் இடையேயான உரையாடல் ஜெபம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு அழகான பதிலை தருகின்றது. ஆண்டவரின் திருமுன் என் உள்ளத்தை கொட்டுதல், இதுதான் ஜெபம். அப்படியானால் நம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? எப்போது ஜெபித்தாலும் இறுதியில், இறைவா, எனது விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்பதாக நமது ஜெபம் அமைய வேண்டும். இதனுடைய பொருள் கடவுள் நடத்த மாட்டார் என்பது அல்ல. இந்த தகப்பனாவது பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? நேர்மையற்ற நடுவரே நீதி கொடுத்தால் நேர்மையுள்ள கடவுள், நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுள் நமக்கு நீதி வழங்காமல் விட்டு விடுவாரா? கடவுள் எப்போது செய்ய விரும்புகிறாரோ அப்போது செய்யட்டும். நாம் தொடர்ந்து நம்பிக்கை தளராது மன்றாடிக் கொண்டிருப்பேன். இத்தகைய புரிதல் நம்மிடம் இருந்தாலே நமது ஜெப வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறே நாங்கள் அன்றாடம் இறை தந்தையை போற்றவும், அவரிடம் எங்களை அர்ப்பணிக்கவும், எங்கள் தேவைகளை எடுத்துச் சொல்லவும், மன்னிப்பு கோரவும் எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. ஜெபிப்பதற்கான ஆர்வத்தை உமது தூய ஆவியாரால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். அதன் மூலம் நாங்கள் அர்ப்பணம், புகழ்ச்சி, மன்றாட்டு, மன்னிப்பு என அனைத்து கூறுகளையும்
எங்கள் வாழ்விலும் கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு வரமருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.